டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் நர்மதா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ். ஸோ இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே இந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த குறிப்பிட்ட பீரியட் மட்டும் சில விஷயங்கள் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு நமக்கு ஒன்ஸ் வெயிட் லாஸ் ஆயிருச்சு அப்படின்றப்போ எல்லாத்தையும் சில பேர் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நிறுத்திடுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா நீங்க கஷ்டப்பட்டு பண்ண வெயிட் லாஸ் எல்லாம் திருப்பியும் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்போ வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து அந்த ஜேர்னியை வந்து கண்டினியூ பண்ணணும். அதுதான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ முதல்ல வந்து வெயிட் கெயின் எதனால ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் கெயின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சம் டிசீசஸ்னால வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம், இப்போ நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் வருது. ஹைப்போ தைராய்டு இருக்க பிரச்சனைகள் இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தானாவே வந்து வெயிட் கெயின் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் வெயிட் கெயின் இருக்கு. ஸோ நார்மலா ஓவர் ஈட்டிங் அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு இல்ல ஸ்ட்ரெஸ்னால வெயிட் கெயின் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஜெனட்டிக்காவும் இப்ப அப்பா அம்மா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து வெயிட் கெயின் அதிகமா இருக்காங்கன்னா அதனாலே நமக்கு ஒபிசிட்டி வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைனால நமக்கு வெயிட் கெயின் ஆகுது அப்படின்னா அந்த பிரச்சனை சரி பண்ணாம நீங்க வெயிட் லாஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா கன்ஃபார்மா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. அப்படி ஆனாலுமே வந்து திருப்பி வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. லைக் ஒரு தைராய்டு பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ நீங்க அந்த தைராய்டு பிரச்சனைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை சரி பண்ணும்போது நார்மலாவே உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆயிட்டே வரும். ஸோ அப்போ நீங்க வந்து உங்களோட பிரச்சனைகள் தீர்வு பண்றதுதான் முதல் முக்கியமா பார்க்கணும். ஸோ அப்ப வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட முக்கியமான விஷயமா நம்ம எடுத்துக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட்டு தான். ஸோ அப்ப டயட் வந்து எப்படி ஃபாலோ பண்ணும். சில பேர்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஜூஸ் குடிங்க, இந்த ஜூஸ் குடிச்சா உடனே வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லா விதமான ராங் ஃபுட் அண்ட் ராங் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ல வச்சுக்கிட்டு ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சு உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்றது கம்பல்சரியா ஒரு மித்துங்க. நீங்க அந்த ஒரு ஜூஸ்ல எல்லாம் உங்களுக்கு வெயிட் லாஸ் கம்பல்சரியா கிடைக்காது. ஒரு ஜூஸ் நமக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னா அதை சப்போர்ட்டிவா எடுத்துட்டு மற்ற ஃபேக்டர்ஸும் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணும்போது தான் நமக்கு வந்து சீக்கிரமா வெயிட் லாஸ் கிடைக்கும். சோ அப்போ இந்த மாதிரியான மித்ஸ் எல்லாம் நம்ம நம்ப கூடாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் ரொம்ப ஹெவி ஒர்க் அவுட் பண்ணிட்டே இருந்தா வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு மித்து தான். ரொம்ப ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அதனால ஸ்ட்ரெயின் ஆகி உங்க பாடியில வேற ப்ராப்ளம் வரக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால உங்களோட ஒர்க் அவுட்டுமே வந்து ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிமிடேஷன் இருக்கணும். ஆனா அது வந்து நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ 1 hour பண்றீங்க அப்படின்னா டெய்லி 1 hour பண்ணுங்க. அது குறிப்பிட்ட மாசங்கள்ல உங்களுக்கு கம்பல்சரியா வெயிட் லாஸ் கொடுக்கும். அது ஒரு ஹெல்த்தி வெயிட் லாஸாவும் இருக்கும். சடனா ஒரே நாள்ல 3 hours 4 hours ஒர்க் அவுட் பண்றது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு நல்லதே கிடையாது. ஸோ அதையுமே வந்து அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அப்புறம் சுத்தமா சாப்பிடாம இருக்கிறது, அதாவது கம்ப்ளீட்டா நான் வந்து டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லா அவாய்ட் பண்றேன் அப்படின்றது நீங்க ஒரு ரிசர்ச்சே நடந்திருக்கு. காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் அவாய்ட் பண்றவங்களை விட காலையில ரெகுலரா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறவங்க வெயிட் மெயின்டைன் பண்றாங்க. அப்படி அவாய்ட் பண்றவங்க இன்னும் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ எந்த அளவுக்கு வந்து நீங்க ஃபுட்டை அவாய்ட் பண்றீங்களோ அது வந்து நல்லது கிடையாது. ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது முறைப்படி நிறைய இருக்கு. அது ஜூஸா இருக்கட்டும், ஒரு ஃப்ரூட்டா இருக்கட்டும், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கு. அந்த மாதிரி பண்ணலாம். நம்ம சும்மா அசால்ட்டா காலையில எழுந்திரிச்சோன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றேன் எனக்கு வெயிட் லாஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மா ஒரு மித்து தான். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் கிடைக்காது, எனர்ஜி லாஸ் தான் கிடைக்கும். உங்களால உங்க டே ஃபுல் ஆக்டிவிட்டியை ஒழுங்கா பண்ண முடியாம போகும். ஸோ அதனால அது ஒரு மித்து தான். ஸோ அதெல்லாமே நீங்க கம்பல்சரியா விட்டுறணும். ஸோ அப்ப வெயிட் லாஸ் ஜேர்னி அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்க சாப்பிட்ற உணவுல உங்களுக்கு கான்சியஸ் இருக்கணும். அதாவது எந்த மாதிரியான உணவுகள் நீங்க எடுக்கிறீங்க. நம்ம உடம்புல வந்து கார்போஹைட்ரேட் தான் வந்து அதிகமா உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஃபேட் கம்மி பண்றதோட கார்போஹைட்ரேட்டும் சேர்த்து நீங்க கம்மி பண்ணணும். அப்பதான் சீக்கிரமா உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி சுகர் கண்டென்ட் அதிகமா இருக்கிறது நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ கார்போஹைட்ரேட் கம்மி பண்றது அப்படின்னு வந்தப்போ நீங்க எப்படின்னா இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் வந்து கம்பல்சரியா அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேற விதமான மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த ரெட் ரைஸும் ஒயிட் ரைஸும் கம்பேர் பண்ணும்போது ரெட் ரைஸ்ல வந்து கார்போஹைட்ரேட் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரி கிடையவே கிடையாது. கேலரி வேல்யூவா இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்டா இருக்கட்டும், ஒயிட் ரைஸ் கம்பேரிட்டிவ்லி ரெட் ரைஸ் இன்னும் அதிகமாவே இருக்கும். சோ பட் ஏன் நம்ம அதை எடுக்க சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலா அங்க ஃபைபர் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அப்ப நீங்க அந்த ரெட் ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்றப்போ கார்போஹைட்ரேட் விட ஃபைபரும் சேர்த்து அதிகமா இருக்கனால சீக்கிரமா உங்க பாடியில வந்து அந்த வெயிட் கெயின் ஆறது வந்து கம்மி பண்ணும். சோ அப்ப வெயிட் கெயின் வந்து உங்களுக்கு ஃபாஸ்டா நடக்காது. சோ அப்ப நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அதுல இருக்க ஃபைபர் வந்து உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதுக்காக அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுங்க, ரெட் ரைஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றோம். எல்லா விதமான ரைஸ்லயுமே கேலரிஸும் இருக்கும், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். பட் ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்கும்போது நீங்க வந்து ரெகுலரா எடுக்கும்போது உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
சோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வந்து ரொம்பவே நல்லது. நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், இப்போ பாதாமா இருக்கட்டும், பிஸ்தாமா இருக்கட்டும், முந்திரியா இருக்கட்டும், இதெல்லாம் சாப்பிட்டா நம்ம கொலஸ்ட்ரால் ஏறிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா அதுவும் ஒரு மித்து தான். சோ இந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் வந்து நீங்க ராவா எடுக்கும்போது கம்பல்சரியா உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் ஏறவே ஏறாது. மெயினா பாத்தீங்க அப்படின்னா டெய்லி இப்ப வெயிட்ல ஜேர்னில இருக்கீங்க, ஒரு வேளை உணவு, அதாவது ஒரு வேளை ஸ்நாக்கா நீங்க கம்பல்சரியா நட்ஸ் மட்டுமே எடுத்துக்கலாம். அது காலையில வெறும் வயித்துல எடுத்தீங்கன்னா அதுல நிறைய மினரல்ஸ், ஃபோலிக் ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப நல்லது. சோ அப்ப எவ்வளவு எடுத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, பாதாம் வந்து ஒரு 20 ஆல்மண்ட் அந்த அளவுக்கு அதிகமா நீங்க எடுத்துக்கலாம். ஒரு 10 பிஸ்தா, அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 கேஷ்யூ நட்ஸ், அதுக்கப்புறம் இது கூட வால்நட் ரொம்ப நல்லது. ஏன்னா வால்நட் வந்து பாத்தீங்கன்னா உங்க அதுல ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அது உங்க ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அது கெட்ட கொலஸ்ட்ரால கரைக்கிறதுக்கும் எஃபெக்டிவா இருக்கு. சோ அதனால ஒரு 4 to 5 வால்நட்ஸ் கம்பல்சரியா நீங்க எடுத்துக்கலாம். பீசஸா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபுல் வால்நட்னா ஒரு 2 to 3 பீசஸ் கம்பல்சரியா நீங்க எடுத்துக்கலாம். சோ அப்போ நம்ம நினைப்போம் இந்த கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுனால நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாயிருமா? கிடையவே கிடையாது. எப்பவுமே நட்ஸை வந்து நீங்க ஃப்ரை பண்ணாம, எண்ணெயில போட்டு வறுக்காம, எந்த விதமான பிளேவர்ஸ் ஆட் பண்ணாம எடுக்கும்போது அது உடம்புல ஃபுல்லா சத்து தான் நமக்கு கிடைக்குமே தவிர அது நம்ம உடம்புல குட் கொலஸ்ட்ரால் தான் இன்க்ரீஸ் பண்ணும். பேட் கொலஸ்ட்ரால கம்பல்சரியா இன்க்ரீஸ் பண்ணாது. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ் ஜர்னில நிறைய பேர் வந்து குட் கொலஸ்ட்ராலையும் சேர்த்து குறைச்சிடுறாங்க. சோ குட் கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறது நம்மளோட ஹார்ட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாம நம்ம ஹார்ட் நல்லா ஸ்ட்ரென்தனிங்கா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நம்ம உடம்புல குட் கொலஸ்ட்ரால் கம்பல்சரியா வேணும். சோ அப்ப குட் கொலஸ்ட்ரால் கம்மியாகுது அப்படின்னா நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப நம்ம குறைக்க வேண்டியது பேட் கொலஸ்ட்ரால். சோ குட் கொலஸ்ட்ரால் நம்ம எப்பவுமே குறைக்க கூடாது. சோ அந்த குட் கொலஸ்ட்ரால் வந்து நட்ஸ்ல அதிகமாவே இருக்கு. அதுல புரோட்டீனும் இருக்கு, ஃபைபரும் இருக்கு. சோ அதனால தாராளமா ஹேண்ட்ஃபுல் ஆஃப் நட்ஸ், பவுல் ஆஃப் நட்ஸ் நீங்க தாராளமா வெயிட் லாஸ் ஜர்னில எடுத்துக்கலாம். சோ அதனால உங்களுக்கு வந்து வெயிட் கெயினும் ஆகாது, கொலஸ்ட்ரால் ஏறாது, உங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சோ இது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சோன்னே வெறும் வயித்துல வெண்பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. சோ இந்த வெண்பூசணி ஜூஸ் பாத்தீங்கன்னா வெளியில இருக்க தோலை நீக்கிடணும், உள்ள இருக்க விதைய நீக்கிடணும், நடுவுல இருக்க பல்ப் மட்டும் மிக்ஸி ஜார்ல நல்லா போட்டு அரைச்சிட்டு தண்ணி ஊத்த வேண்டாம். தண்ணி ஊத்தாம அப்படியே ஒரு 200 ml எடுத்துக்கோங்க. சோ அதை குடிக்கும் போது பாத்தீங்கன்னா கசப்பாவோ இல்ல வேற எந்த டேஸ்ட் எதுவுமே இருக்காது. சோ அதை குடிக்கும் போது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து பழகிரும். சோ அது மட்டும் இல்லாம மெயினா பாத்தீங்கன்னா ரெகுலரா எடுக்கும்போது உங்க பாடியில இருக்க தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. அதாவது எலிமினேஷன் ப்ராசஸ்க்கு. இப்போ உங்க உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லாம தேவையில்லாத கழிவுகள் இருக்குன்னா அதை வெளியேற்றுக்கு, உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தா அது சரி பண்றதுக்கு, உங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்தா சரி பண்றதுக்கு, உங்களுக்கு அல்சர் ப்ராப்ளம் இருந்தா அது சரி பண்றதுக்கு. அதுல முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெண்பூசணி ஜூஸ்ல தான் வெயிட் கெயின் ஆகிறவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும், வெயிட் லாஸ் ஆகிறவங்களுக்கும் ஹெல்ப்பா இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கு தேவையில்லாதல வெளியேற்றி வெயிட் லாஸ் பண்ணும். வெயிட் கெயின் ஆகிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதாவது எனக்கு வந்து ரொம்ப அண்டர் வெயிட்டா இருக்கு, வெயிட் கெயின் ஆகிறவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து சப்போஸ் சரியா பசி எடுக்கல, சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இல்ல குடல்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதை சரி பண்ணி விட்டு அவங்களோட பசியை நார்மல் பண்ணி அவங்கள சரியா சாப்பிட வச்சு அவங்களோட சத்துக்கள் எல்லாம் உடம்புக்கு கிடைக்க வச்சு அவங்க நார்மல் வெயிட் வர்றதுக்கும் இந்த ஆஸ்கா ஜூஸ் யூஸ் ஆகுது. சோ அப்ப குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும், டயபெட்டிஸ் இருக்கவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, வேற எந்த பிரச்சனையும் இருக்கவங்க, யூட்ரஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கவங்க யாரு வேணாலும் இந்த ஆஸ்கா ஜூஸ் எடுத்துக்கலாம். சோ இது வந்து நல்லாவே வெயிட் லாஸ் ஜர்னிக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா காலையில மேக்சிமம் அன்குக்கடா நீங்க எடுக்கிறது ரொம்ப நல்லது வெயிட் லாஸ்க்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரவுட்ஸ், அதாவது பச்சை பயிர் முளைக்கட்டி சாப்பிடுறது, இந்த மாதிரி புரோட்டீன் ரிச் டயட்டா வேர்க்கடலை முளைக்கட்டி சாப்பிடுறது, இந்த மாதிரி எடுக்கலாம். சில பேருக்கு டவுட், ஒரு வேர்க்கடலை சாப்பிட்டா நமக்கு வந்து பாடியில வந்து வெயிட் கெயின் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, அதுல புரோட்டீன் நிறைய இருக்கு. அதை தாண்டி நீங்க அதை அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க, ஒரு 1 hour யோகா பண்றீங்க, இல்ல ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் 1 hour பண்றீங்க அப்படின்றப்போ உங்க மசில்ஸை வந்து நல்லா ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு அந்த வேர்க்கடலை ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதை வந்து நீங்க முளைக்கட்டை வச்சு பச்சையா தாராளமா சாப்பிடலாம். நீங்க அதை வறுத்துதான் சாப்பிடக்கூடாது. சோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். இப்போ வெயிட் லாஸ் ஜேர்னில இருக்கும்போது எல்லாத்துக்குமே வரக்கூடிய டவுட், ஐயோ எதையுமே சாப்பிடாம இருந்தா ஒரு மாதிரி வெறுப்பாகுது, சோ அப்ப நான் ஸ்நாக்கா எது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா பொரி. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பொரின்றது நிறைய இடத்துல ஈஸியா கிடைக்கும். சோ அந்த பொரி பாத்தீங்கன்னா 0 calories, 0 fat. சோ அப்ப அந்த பொரியை வந்து தாராளமா நீங்க ஒரு ஸ்நாக்கா எடுத்துக்கலாம், ரெகுலரா எடுத்துக்கலாம், டெய்லியும் கூட சாப்பிடலாம். அதனால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகாது. அது தாராளமா நீங்க ஒரு ஸ்நாக்கா யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்ப இந்த மாதிரியான ஃபுட், அதாவது காலையில பாத்தீங்கன்னா அன்குக்டு சொல்லியிருக்கேன். சோ இன் பிட்வீன் ஆஃப்டர்நூன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சத்து கிடைக்கிறதுக்காக 2 கப் வெஜிடபிள்ஸ், எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் நீர்ச்சத்து நார்ச்சத்து அதிகமா இருக்க மாதிரி நாட்டுக்காய் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சோ அந்த மாதிரி 2 கப் வெஜிடபிள்ஸ், அது கூட வந்து
வெண்ணெய் எடுத்த மோர், அதாவது பட்டர் மில்க், ரைஸ் கூட எடுத்துக்கலாம், இல்ல ரசம் எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். இந்த கிரேவி குழம்பு அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரிலாம் எடுக்கும்போது என்ன பண்ணா இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வெயிட் கெயின் ஆக வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப இது மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அளவாதான் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் திருப்பி நமக்கு பசி வரும். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா சுண்டல் மாதிரி ஐட்டம்ஸ் நல்ல புரோட்டீன் இருக்கும் இல்லையா? சோ அப்ப வந்து ஒண்ணு பச்சை பயிர் சுண்டல், இல்லைன்னா கொண்டக்கடலை சுண்டல், வெள்ளை கொண்டக்கடலை, இல்ல ராஜ்மா, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணி, இல்ல சாலட்ஸ் மாதிரி போட்டு இந்த வெள்ளரிக்காய் கேரட் எல்லாம் போட்டு சாலட்ஸ் மாதிரி பண்ணி சாப்பிடுறது ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காய் ரொம்பவே நல்லது. டெய்லி ஒரு வெள்ளரிக்காய் கம்பல்சரியா சாப்பிடுங்க. அதுல நிறைய சத்துக்கள் இருக்கு. அது உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராம தடுக்கிறதுக்கும் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. சோ அந்த வெள்ளரி விதைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் நல்லாவே கியூர் பண்ணும். சோ அது ரெகுலரா நீங்க எடுத்துக்கோங்க. சோ அப்ப சீட்ஸும் எடுக்கலாம். சோ நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தாலோ, ஏன்னா அதுல விட்டமின் ஏ அதிகமா இருக்கனால உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தாலும் அதை கம்மி பண்றதுக்கு, அதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கனால உங்களுக்கு இம்யூனிட்டி ரைஸ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சோ அப்ப வெயிட் லாஸ் ஜெர்னில எப்பவுமே வந்து நியூட்ரிஷன் வந்து நம்ம முக்கியமான பார்ட். நம்ம வெயிட் லாஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நியூட்ரிஷன் சேர்த்து கம்மி பண்ணிட்டோம்னா நம்ம பாடி ரொம்ப வீக் ஆயிரும். சோ அப்ப அதனால நீங்க எப்பவுமே வந்து உங்களோட அயனா இருக்கட்டும், கால்சியமா இருக்கட்டும், இந்த விட்டமின் ஈயா இருக்கட்டும், விட்டமின் சியா இருக்கட்டும், விட்டமின் டியா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே நீங்க கான்சியஸா இருக்கணும். சோ அப்ப இந்த மாதிரி நல்ல நட்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ், சுண்டல், இந்த மாதிரியான வகைகள், இந்த உணவு வகைகள்லாம் எடுத்துட்டு வரும்போது அதர் ஃபுட்ஸுக்கு வந்து நமக்கு மெயினா கான்சியஸ் போகாது. அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. சோ இந்த மாதிரி நீங்க ஃபுட் ரெகுலரா எடுத்துக்கோங்க. நீங்க வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருக்கலாம். சோ ஃபாஸ்டிங் வீக்லி ஒன்ஸ் எந்த மாதிரி இருக்கலாம்னா லெமன் ஹனி ஃபாஸ்டிங் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கு. சோ இந்த லெமன் ஹனி ஃபாஸ்டிங் வந்து உங்களுக்கு ஒபிசிட்டி மட்டும்தான் இருக்கு, வேற எந்த ப்ராப்ளம் லைக் டயபெட்டிஸ் இல்ல, வேற எந்த பிரச்சனையும் இல்லாதவங்க தாராளமா எடுத்துக்கலாம். அப்படி டயபெட்டிஸ் இருக்கு, வேற ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்றப்போ டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு எடுங்க, நார்மலா எடுக்க வேண்டாம். சோ இந்த வெயிட் லாஸ் ஜெர்னில வீக்லி ஒன்ஸ் லெமன் ஹனி ஃபாஸ்டிங் ரொம்ப நல்லது. என்ன பண்ணும் அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு வந்து கஞ்சி சாதம் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். சோ காலையில இருந்தே அடுத்த நாள் காலையில இருந்தே வந்து வெறும் லெமன் ஹனி ஜூஸ், அதாவது ஒரு கிளாஸ் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வாட்டர்ல ஒரு ஹாஃப் லெமன் பிழிஞ்சு அந்த அந்த ஒண்ணு நீங்க அதை வார்மாவும் எடுத்துக்கலாம், இல்ல நார்மல் பச்சை தண்ணியில எடுத்துக்கலாம். அதுல வந்து நீங்க தேன் கலந்துக்கலாம். ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேன் கலந்துக்கலாம், இல்ல ஒரு டீஸ்பூன் ஹனி போதுன்னா போதும். சோ அதையவே வந்து ஒரு 8 கிளாஸஸ், அதாவது காலையில இருந்து நைட் வரைக்கும் ஒரு 8 கிளாஸ் ஆஃப் ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டா கூட போதும். சோ அந்த மாதிரி, ஆனா எதுவுமே குடிக்காம இருக்காதீங்க. சோ காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த மாதிரி ஜூஸ் எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில தான் நீங்க அதை பிரேக் பண்ணும். சோ அடுத்த நாள் காலையில திருப்பி கஞ்சி ஃபார்ம் ஆஃப் டயட் எடுக்கணும். மதியமே வந்து பட்டர் மில்க் சாதம் அந்த மாதிரி தான் எடுத்துக்கணும். ஹெவி ஃபுட் எதுவும் எடுத்துக்காது. அதுக்கு அடுத்த நாள் தான் ரெகுலர் ஃபுட்டுக்கு நீங்க வரணும். சோ இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னா தேவையில்லாத கொலஸ்ட்ரால் மட்டும் இல்லாம தேவையில்லாத குடல் கழிவுகள் எல்லாமே வெளியேற நம்ம பாடி ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. மெயினா இந்த மாதிரி பேண்டமிக் சீசன், இந்த கொரோனா பீரியட்ல நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இல்லையா? சோ அப்ப அந்த பாடியில இம்யூனிட்டி கம்மியா இருக்கனால தானே. சோ உங்க பாடியோட இம்யூனிட்டி ஜெனரலா ரைஸ் பண்றதுக்கும் இந்த வீக்லி ஒன்ஸ் ஃபாஸ்டிங் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ அதையும் நீங்க ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். சோ இதெல்லாம் தாண்டி நம்ம யோகா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணா நமக்கு ரொம்ப இந்த ஹார்மோன் ப்ராப்ளத்தினால உங்களுக்கு வெயிட் கெயின் ஆயிருக்கு அப்படின்னா யோகா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க டெய்லி 1 hour கம்பல்சரியா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுலயே வந்து நமக்கு பாத்தீங்கன்னா சூரிய முத்ரா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. சோ இந்த சூரிய முத்ரா எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களோட மோதிர விரல் மடக்கி அது மேல உங்களோட கட்ட விரல் வச்சுக்கோங்க. 2 கையில இதே மாதிரி வச்சுக்கோங்க. கை கால் மேல வச்சுக்கோங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து டெய்லி ஒரு 20 minutes பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ இந்த முத்ரா பிராக்டிஸ் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு மட்டும் இல்லாம இப்ப ரொம்ப கோல்ட் கிளைமேட்டா குளிருது அப்படின்றப்போ உங்க பாடி டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்றதுக்கு, உங்களுக்கு ஒரு மாதிரி கையில சில்னஸா இருக்கு அப்படின்னா அந்த டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. உங்களுக்கு வயிறு ஒரு மாதிரி மந்தத்தன்மையா இருக்கு, மெட்டபாலிசம் ஸ்லோவா இருக்கு அப்படின்னா மெட்டபாலிசத்தை பூஸ்ட் பண்றதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. உங்களை நல்ல ஃபயரா வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. இது வந்து நீங்க ரொம்ப ஒரு டீஹைட்ரேட்டா இருக்கீங்க, இல்ல வெளியில போய் ரொம்ப அலைஞ்சிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கேன் அப்படின்ற போது, ரொம்ப பிபி அதிகமா இருக்கும் போது பிராக்டிஸ் பண்ணாதீங்க. மத்த எல்லா டைமும் நீங்க இந்த முத்ரா பிராக்டிஸ் பண்ணலாம். சோ இப்ப நான் சொன்ன மாதிரி ரெகுலரா ஒரு ஒர்க் அவுட், கரெக்டா ஃபுட்டை ஷெட்யூல் பண்ணி வச்சுட்டு நம்ம நியூட்ரிஷனை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வெயிட் லாஸ் வந்து ஸ்லோவா தான் இருக்கும், பட் பர்மனண்டா இருக்கும். அதுல ஆகிற உங்களோட வெயிட் லாஸ் திருப்பி உங்களுக்கு வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. சோ அது அப்படியே ஃபாலோப்பா இருக்கும். இப்ப நான் சொன்ன விஷயங்களை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க, நல்லா வெயிட் லாஸ் பண்ணுங்க, பாடியை ஃபிட்டா வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு பதிவில் நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.